உங்களுக்கு தெரியுமா? விமர்சனத்திலிருந்து உலக சாம்பியன் வரை ஸ்பெயினை மீண்டும் ஊற்றிக்கு கொண்ட சென்ற லூயிஸ் டி ஃபிளாவென்டே யார் என்று. வணக்கம் நண்பர்களே. 2010 உலக சாம்பியன், அதற்கு பிறகு பல ஆண்டுகள் ஏமாற்றங்கள், 2022 உலக கோப்பையில் அதிர்ச்சி தோல்வி, ஸ்பெயினின் பொற்காலம் முடிந்துவிட்டது என்று பலரும் கூறிய நேரம் அமைதியாக வந்த ஒரு மனிதர். பெரிய வாக்குறுதிகள் இல்லை, பிரபலமான பேச்சுக்கள் இல்லை, ஆனால் ஒரு தெளிவான நம்பிக்கை இருந்தது. இளம் வீரர்களை நம்புங்கள், அணியை ஒரு குடும்பமாக மாற்றுங்கள், வெற்றி தானாக வரும். அவர்தான் லூயிஸ் டி லா ஃபொன்டே. என்று விமர்சனங்களுக்கு மத்தியில் இருந்து ஸ்பெயினை மீண்டும் உலக கால்பந்தின் உச்சிக்கு கொண்டு சென்ற அவரது வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம். 1961 ஆண்டு ஜூன் மாதம் 21 நாள் ஸ்பெயினின் ஹெரோ என்ற சிறிய நகரில் லூயிஸ் டி ஃபிளாவென்டே பிறந்தார். அவர் உலக புகழ்பெற்ற நட்சத்திர வீரராக இல்லாவிட்டாலும் இடது பக்க பாதுகாப்பு வீரராக அட்லாண்டிக் கிளப், சிவிலியா மற்றும் அலாவெஸ் அணிகளுக்காக லாலிகாவில் 250க்கும் மேற்பட்ட போட்டிகளில் விளையாடினார். 1980களில் அத்லெட்டிக் கிளப் உடன் 2 லீக் பட்டங்களையும் 1984 லீக் கோப்பை இரட்டை பட்டத்தையும் வென்றார். வீரராக இருந்து ஓய்வு பெற்ற பின் அவர் நேரடியாக பெரிய கிளப்புகளுக்கு செல்லவில்லை. பதிலாக ஸ்பெயின் கால்பந்து சம்மேளனத்தின் இளம் வீரர்கள் வளர்ப்பு திட்டத்தில் இணைந்தார். 19, 21 மற்றும் 23 வயதுக்கு உட்பட்ட அணிகளுக்கான இளம் வீரர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். அவரது தலைமையில் 19 வயதுக்குட்பட்ட அணி ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் பட்டத்தை 2015, 21 வயதிற்குட்பட்ட அணி ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் போட்டியை 2019 மற்றும் டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கமும் பெற்றுக் கொடுத்திருந்தார். 2022 ஆண்டு உலக கோப்பையில் மொரோக்கோவுடன் ஸ்பெயின் தோற்றது. பயிற்சியாளர் லூயிஸ் என்ரிக் பதவி விலகினார். அடுத்த பயிற்சியாளராக பெரிய அனுபவம் இல்லாத, பொதுமக்களுக்கு அதிகம் அறிமுகம் இல்லாத லூயிஸ் டி ஃபிளாவென்டே தேர்வு செய்யப்பட்டார். பலர் விமர்சித்தனர். இவரால் முடியாது, இது தவறான முடிவு என்று கருத்துக்கள் பரவின. அவர் நட்சத்திரங்களை உருவாக்கவில்லை, ஏற்கனவே தன்னிடம் இருந்த இளம் வீரர்களை நம்பினார். ஏனெனில் அவர்களில் பலரை அவர் 19க்கு உட்பட்ட 21 வயதுக்குட்பட்ட அணிகளில் இருந்தே பயிற்சி அளித்திருந்தார். அவருக்கு தெரியும் யார் அழுத்தத்தை சமாளிப்பார்கள், யார் அணிக்காக விளையாடுவார்கள், யார் தியாகம் செய்வார்கள். FIFA தொழில்நுட்ப வல்லுநர்களும் அவரது மிகப்பெரிய பலம் மனிதர்களை புரிந்து கொள்வது என்றும் சரியான நேரத்தில் சரியான வீரர்களை தேர்வு செய்யும் திறன் என்றும் குறிப்பிடுகின்றனர். 2024 யூரோ சாம்பியன்ஷிப் பட்டத்தின் மூலம் பல அணிகள் நட்சத்திரங்களை நம்பின. ஆனால் ஸ்பெயின் ஒரு குடும்பமாக விளையாடியது. அவர்கள் ஒவ்வொரு போட்டியிலும் வேகமான பாசிங், துணிச்சலான தாக்குதல், ஒற்றுமையான பாதுகாப்பு இவற்றால் ரசிகர்களை கவர்ந்தனர். இறுதியில் ஸ்பெயின் யூரோ 2024 சாம்பியனானது. விமர்சனங்கள் பாராட்டுகளாக மாறின. 2026 FIFA உலக கிண்ணம். இந்த முறை ஸ்பெயின் வெறும் போட்டியில் பங்கேற்கவில்லை, அவர்கள் கோப்பையை வெல்ல வந்திருந்தனர். அணி முழுவதும் ஒற்றுமை, ஒடுக்கம், தந்திரம், ஒவ்வொரு வீரரும் அணிக்காக உழைத்தனர். இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி 2010க்கு பிறகு மீண்டும் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்த வெற்றியால் டி லா ஃபொன்டே உலக கோப்பையை வென்ற வயதான பயிற்சியாளராகவும் சாதனை படைத்தார். உலக கோப்பை வெற்றிக்கு பிறகு அவர் கூறிய வார்த்தைகள்: நாங்கள் உலகின் மிகவும் ஒற்றுமையான அணி. அவர் வீரர்களின் திறமையை விட அவர்களின் மனிதநேயத்தையும் ஒற்றுமையையும் முக்கியமாக கருதினார். அவரது தத்துவம் ஒரு நல்ல கால்பந்து வீரராக இருப்பதற்கு முன் ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும். லூயிஸ் டி லா ஃபொன்டே நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம்: திறமை மட்டும் போதாது, நம்பிக்கை தேவை, பொறுமை தேவை, அணியை குடும்பமாக மாற்றும் தலைமைத்துவம் தேவை. அவரது பயணம் பெரிய பெயர் இல்லாமலே பெரிய சாதனைகள் செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கின்றது. விமர்சனங்களால் தொடங்கிய ஒரு பயணம் இன்று உலக சாம்பியன் பட்டத்துடன் முடிந்துள்ளது. அமைதியாக உழைத்தவர், இளம் வீரர்களை நம்பியவர், அணியை ஒரு குடும்பமாக மாற்றியவர். அவர்தான் லூயிஸ் டி லா ஃபொன்டே. வரலாறு சில நேரங்களில் சிறந்த வீரர்களை அல்ல, சிறந்த வழிகாட்டிகளையே நினைவில் வைத்துக் கொள்கின்றது. சரி நேயர்களே, இது அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய உங்களுக்கு தெரியுமா. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.